ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இங்கே பார்த்தீங்களா, பொங்கல் லீவ் விட்ருக்குறாங்க. சரி, புது வருஷம் ஆயிடுச்சு, நமக்கும் கிறிஸ்மஸ் நியூ இயர் எல்லாம் முடிஞ்சிச்சு. சரி, தோட்டத்தில் கொஞ்சம் வேலை அதிகமாகவே இருந்தது. காலையில் 7 மணிக்கு வந்தோம். அப்புறம் இடையில போய் குழிப்பணியாரம் சாப்பிட்டுட்டு வந்துட்டு மறுபடியும் மதியமே ஆகிப்போச்சு. இப்போ சமைக்கணுங்க. பாருங்கள், காலையிலேருந்து வேலை. பார்த்திங்களா என்ன வேலைன்னா, நிறையா வாழைக்கெல்லாம் அந்த இலைகள்லாம் வெட்டாமங்க பாருங்கள். இலையெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் செடிகளுக்கெல்லாம் கிளறி மறுபடி கரை போட்டோம். பார்த்திங்களா, அதை எடுத்துகிட்டு மறுபடி இந்த மாதிரி போட்டால் பார்க்க நீட்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளவு தூரம், இங்கே பாருங்கள் இவ்வளோ குப்பை தோட்டத்தில். இங்கே பார்த்திங்களா எவ்வளோ குப்பைன்னு. இதெல்லாம் தீ வச்சு விடணும் சாயங்காலமாக. இப்போ பாருங்கள் தோட்டத்துக்கு எல்லாம் கிளறி விட்டு பாருங்கள் பார்க்கவே அழகாக இருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ குப்பைகள் எல்லாம் அள்ளி தூர போட்டுட்டு நீட்டாக வச்சு. அதோ அந்த சைடு இங்கே பையனுக்கு லீவ் விட்ருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். பாருங்கள் எல்லாம் எவ்வளோ தூரம் மண் அணைச்சிருக்கிறான் பாருங்கள். இப்படி மண் அணைச்சி தோட்டத்தை நீட்டாக வச்சுக்கும்போது பார்க்க அழகாக இருக்கும். ரொம்ப இதில் வந்து உட்காந்துட்டு இருக்கும்போதும் அந்த காற்று எல்லாம் இருக்கும்போது சூப்பராக இருக்கும் உண்மையிலே. தோட்டத்துக்குள்ளே வரும்பொழுது இங்கே பாருங்கள் எவ்வளோ வேலை. எல்லாம் மண் அணைச்சி மறுபடியும் குப்பையெல்லாம் அள்ளுற வேலை. இங்கே பாருங்கள் ஃபுல்லாக இங்கே எவ்வளோ குப்பை. தோட்டத்தில் பராமரிக்கணும்னா அவ்வளவு இது. மண் அணைக்கணும், உரம் போடணும், எல்லாம் இது பண்ணுங்க. பாருங்கள், அவனுக்கு லீவ் விட்டுருக்கு, போர் அடிக்கே அப்படின்னா தோட்டத்தில் வந்து வேலை செய்ய வந்துடுவான் அவன். அது இல்லாமல் நம்மளை வேற கூப்பிட்டு வந்துட்டு எல்லாம் கட் பண்ணி எல்லாம் விட்டு அவன் தான் நிறையா. ஆனால் பார்த்தா கிளறிங்க பாருங்கள் எல்லாம் நீட்டாக. இங்கே ஒவ்வொன்றுக்கும் கரை போட்டு வச்சு பார்த்திங்களா. பிள்ளைகளுக்கு வந்து செல்லு கொடுக்குறதோட டிவி பார்க்குறதோட இந்த மாதிரி பிள்ளைகளுக்கு தோட்டத்தில் வேலை செய்கிறது அப்படி நம்ம என்கரேஜ் பண்ணும்பொழுது அந்த பிள்ளைகளுக்கு ரொம்ப ஆர்வமாகும். அப்போது செடிகளுக்கு தண்ணி ஊற்றுறது, உரம் போடுறது, கரை அணைக்கிறது எல்லாம் அந்த பிள்ளைகளே எல்லாம் நீட்டாக தோட்டத்தை பார்த்துக்கிற மாதிரி ஆவாங்க. வளர்ந்தால் கூட அந்த ஒரு வேலை கற்றுக் கொடுக்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. பாருங்கள் எல்லாம் இங்கே பார்த்திங்களா எவ்வளோ குப்பை கிடந்திருக்கு. இப்போ பாருங்கள் தோட்டம் பார்க்கவே அழகாக இருக்குது. ரொம்ப நீட்டாகிக்கிட்டான். ரொம்ப குப்பை இருந்துச்சு. நானும் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தால் அவனே அம்மா லீவ் விட்டாங்க வாங்கன்னு சொல்லி இன்றைக்கி இவ்வளோ நேராச்சு. இங்கே பாருங்கள் இன்னும் கொஞ்சம் அந்த சைடெல்லாம் அள்ள வேண்டியது இருக்குது. அதெல்லாம் நீட்டாக அள்ளிட்டு கூட்டி விட்டுட்டு பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கீழே பார்க்கவே அழகாக இருக்கும் பாருங்கள். கீழே கால் வச்சாலே பாம்பு பூச்சிகள் எல்லாம் நமக்கு தெரியணும். அதனால எப்பொழுதுமே பசங்க வீட்டில் இருக்கிறனால இதை நம்ம வீடு பார்த்திங்களா தோட்டத்தை ஒட்டியே வீடு இருக்குது, நீட்டாக வச்சுக்கணும். பூச்சிகள்லாம் வந்தால் விஷப்பூச்சிகள் வந்தால் நம்ம கண்ணுக்கு தெரியுற மாதிரி வச்சுக்கிட்டால் நமக்கு பயம் இல்லை. ஆனால் இதில் கொஞ்சம் ஆர்வம் எடுத்து வேலை செய்யும்போது அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். இங்கே பாருங்கள் இன்னும் இதெல்லாம் பாருங்கள் அல்லாமல் இருக்குது. இந்த சைடெல்லாம் கொஞ்சம் நீட்டாக்கணும். ஃபஸ்ட்டு இங்கே எவ்வளோ நீட்டாக இருக்கும், இந்த சைடு அவ்வளோ மோசமாக இருந்தது. எல்லாம் நீட்டாக்கி வச்சுக்கிட்டு அவ்வளோ அழகாக இருக்கும். பாருங்கள் இந்த சைடெல்லாம் இனி நீட்டாக்க வேண்டியது இருக்குது. நீட்டாக்கி இதெல்லாம் கூட்டி அள்ளிட்டு இங்கே பாருங்கள் நம்மளோட குட்டி தோட்டம். இப்போ என்னாச்சுன்னா